ஹலோ காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்னைக்கு நம்ம டேயோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இட்ஸ் லைக் மாஃபியா டைப் தான். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம கோ ஆத்தரோட பர்த்டே. ஸோ ஹாப்பி பர்த்டே அன்பு. நெக்ஸ்ட்டு நம்ம திவ்யா இந்த ஒன் ஷாட் கேட்டிருந்தாங்க. ஹாப்பி பர்த்டே திவ்யா, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. ஓகேடா, நம்ம இன்ட்ரோ எதுவும் வேணாம், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபிஸ் வேர்ல்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க guys. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஹாஸ்பிட்டல் தான். செம்ம பரபரப்பாக இருக்காங்க எல்லாருமே. ஏன்னா ஒரு விஐபி பேஷண்ட் வராங்க. ஸோ அதுக்காக எல்லாருமே எல்லாத்தையும் நோர சொல்ல இருக்கோம், எல்லாத்தையுமே ஆப்ரேஷன் ரூம் எல்லாம் ரெடியாக வச்சிட்ருக்காங்க. அப்போது நீங்கள் தான், உங்கள் நேம் ஜான் வயன். நீங்கள் ஒரு சீனியர் டாக்டர். உங்களோட ஜூனியர்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் ஒரு லெசன் எடுத்துகிட்ருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஆப்ரேஷன். ஸோ எல்லாத்துக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டண்ட்டான நர்வ்ஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது, நீங்கள் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது ஒரு நர்ஸ் வராங்க. மேம் மேம் நீங்கள் அப்போ தான் திரும்பி கோவத்தில் பார்க்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணால் சுத்தமாக பிடிக்காது. ரியா, என்ன பண்ணிகிட்ருக்க நீ? மேம் மேம் ஒரு முக்கியமான விஷயம். வாட்? நான் தான் சொல்லியிருக்கேன்ல, எனக்கு முக்கியமான ஆப்ரேஷனில் டிஸ்டர்ப் பண்ணால் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு. அப்படி என்ன தலை போகிற விஷயம்? மேம் மேம் முக்கியமான ஒரு பேஷண்ட் வராரு மேம். அவர் ஒரு மாஃபியா. நம்ம சீக்கிரமாக எல்லாத்தையுமே ரெடி பண்ணோம். அவங்க வந்துட்டுருக்கதா சொல்கிறாங்க. அவரு கூட புல்லட் பட்டிருக்கான், ரொம்ப பிளட் லாஸ் ஆகியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேம். வாட்? எனக்கு விஐபி பேஷண்ட், சாதாரண பேஷண்ட் யாருமே கிடையாது. எல்லாமே எனக்கு ஒன்று தான், எல்லா உயிருமே எனக்கு ஒன்று தான். ஸோ இந்த பேஷண்ட்டை முடிச்சுட்டு தான் யாராக இருந்தாலும் என்னால் பார்க்க முடியும். அண்டர்ஸ்டாண்ட்? மேம் கெட் அவுட். அதுக்கப்புறம் அவள் போயிடுறா. ஏன்னா உங்கள் கோபத்தை பற்றி அவளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ கொஞ்ச நேரத்தில் அந்த ஆப்ரேஷனும் முடியுது. நீங்கள் வெளில வரீங்க. அப்போ தான் அந்த விஐபி பேஷண்ட்டும் வேக வேகமாக இட்டு வராங்க. ரொம்பவே பிளட் லாஸ் ஆகிருக்கு. அவங்க கூட்டிகிட்டு வர அந்த பெட்டுமே சரி நனைஞ்சிடுச்சு பிளட்டால். அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அங்கே எல்லாமே ரெடியாக இருக்குது. நீங்கள் மட்டும்தான் வர வேண்டியது இருக்குது. ஸோ நீங்கள் உடனே அந்த ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணிங்களா, ஸோ அந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு திருப்பியும் அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக புது ட்ரெஸ் போடுறீங்க. போட்டுட்டு நீங்கள் உள்ளே போயிட்டுருக்கீங்க. உங்களுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் நீங்கள் முறையாக அந்த விஐபி பேஷண்ட்டை பார்க்குறீங்க. அது வேறு யாரும் இல்லை, கிம் டயாங். நீங்கள் அவனை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவனை நேரில் பார்க்குறீங்க. அவன் அழகு, அவன் ஹேண்ட்ஸம், சொல்ல வார்த்தைகளே இல்லை. மாஃபியான்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அப்படி இருக்கான். அவன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே அப்படி இருக்குது. இப்போ அன்கான்ஷியஸ் தான் இருக்கான். ஏன்னா அவனுக்கு 3 புல்லட் பட்டு பிளட் அதிகமாக லாஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் அந்த ஆப்ரேஷன் பண்ணுறீங்க. வாழ்வா சாவான்ற ஒரு இது. ஏன்னா தூக்கிட்டு வர வரலே அவ்வளோ பிளட் லாஸ் ஆகிடுச்சு. ஸோ எப்படியோ உங்கள் பெஸ்ட்டை கொடுத்து நீங்கள் அவனை காப்பாற்றுறீங்க. கொஞ்ச நேரத்தில் உங்கள் ஆப்ரேஷன் முடிஞ்சு வெளில வரீங்க. அப்போது ஒருத்தர் வராது. டாக்டர், இப்போது எப்படி இருக்கான்? அப்போ தான் நீங்கள் ஃபேஸை பார்க்குறீங்க. அது வேறு யாரும் இல்லை, ஜிமின் தான். உங்கள் நேம்? என்னோடய பேர் பார்க் ஜிமின். நீங்கள் என்ன ஜிமின்னு கூப்பிடலாம். டேக்கு நான் ஃப்ரெண்ட். ஓ சரி, அவருக்கு எப்படி அடிபட்டுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணுமா? யா, நான் ஒரு டாக்டர், அது எப்படி படுத்துன்னு எனக்கும் தெரியணும். ஏன்னா இதுக்கப்புறம் போலீஸ் கேஸ்ன்னு வந்தால் தான் நான் தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் சொல்கிறது தப்பில்லை. அப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சொல்கிறான். ஆக்சுவலாக நாங்கள் ஒரு மாஃபியா ஃபேமிலி. ஒரு இம்பார்ட்டண்ட்டான மிஷனுக்கு போயிருந்தோம். ஆல்மோஸ்ட் நாங்கள் வின் பண்ணிட்டோம். கடைசியில் பார்த்தா எங்கள் ஆளுங்களே எங்களை ஏமாற்றிட்டாங்க. அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கும் போது எங்கள் ரைவல் கேங் எங்களை சுற்றிட்டாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம். கடைசியில் ரைஃபிளை வச்சு
என்னை சுட பார்த்தானுங்க. பட் எனக்கு பதிலாக என் ஃப்ரெண்ட் தேவ் வந்துட்டான். எனக்கு தலையில் பட்டு நான் அங்கேயே இறந்துருக்க வேண்டியது. அவன் வந்ததுனால நான் இங்கே உங்ககிட்ட உயிரோட பேசிகிட்ருக்கேன். அவன் நல்லா இருக்கான்ல? நீங்கள் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, யா ஹீ இஸ் ஃபைன். கொஞ்சம் அவர் வந்து நீங்கள் நல்லா டேக் கேர் பண்ணி பார்த்துக்கணும். இப்போதைக்கு அவரை பார்க்க வேணாம், நான் சொல்கிறப்ப நீங்கள் போய் பார்க்கலாம். நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் கேபினுக்கு போயிடுறீங்க. போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கும் கிளம்பி போயிடுறீங்க. ஜிம்மின் தான் பார்த்துட்ருக்கான். பட் பாடி கார்ட்ஸ் அப்பப்போ வந்து ஜிம்மினுக்கும் டேக் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே எடுத்து வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் செம்ம டயர்டாக உங்கள் கேபினில் போகிறீங்க. எப்பா முடியலடா சாமி, எத்தனை ஆப்ரேஷன் பண்ணுறது? ஒரு நாளைக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணலாம், 2 ஆப்ரேஷன் பண்ணலாம், 5 பண்ணுறது. எங்கேயாவது விழுந்துட போகிறோம் போல். என்ன வச்சு பார்க்கணும் யாராவது. அப்படி ஆகிட்டேன். ஏன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த ஆப்ரேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு 2-3 டாக்டர் ஏதோ அர்ஜென்சின்னு சொல்லிட்டு ஃபாரின் போயிருக்காங்க. நீங்கள் தான் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு டைரெக்டாக ஹாஸ்பிட்டல்லேருந்து போகிறீங்க. போகும்போது ஜிம்மன் தான். டாக்டர், சொல்லுங்கள் ஜிம்மன், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமா? உங்களுக்கு ஒன்றும் புரியல? இல்லை எனக்கு புரியல. எனக்கு என்ன ஹெல்ப்? இல்லை உங்களுக்கு காசு உதவி ஏதாவது? நீங்கள் முறைக்கிறீங்க ஜிம்மன். நீங்கள் பணம் அதிகமாக வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு இங்கே காட்டுறீங்களா? டாக்டர், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் கண்டிப்பாக தப்பாக தான் நினைப்பேன். என் பேஷண்ட்டை நான் காப்பாற்றினேன். இதுக்கு நீங்கள் எனக்கு ஏதோ லஞ்சம் தர மாதிரி இருக்குது. டாக்டர், அப்படிலாம் இல்லை. ஏதோ எனக்கு செய்யணும்னு தோணுச்சு, நான் டக்குன்னு கேட்டுட்டேன். உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். எனக்கு எதுவும் வேணாம். தேங்க்ஸ் கேட்டதுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் அங்கேருந்து கிளம்புறீங்க. அப்போது வந்து அவன் திருப்பியே ஸ்டாப் பண்ணுறான். நீங்கள் எப்படி இருந்தாலும் மேபி கேபில் தானே போவீங்க. எங்கள் ஆளுங்கிட்ட சொல்கிறேன், அவங்கள பத்திரமா வீட்டில் ட்ராப் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் இதையாவது வேணான்னு சொல்லாதீங்க. சரி, நீங்கள் ரொம்பவே ஆசைப்பட்றீங்க, ஸோ இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். பட் இதை நான் கேப் மாதிரி தான் எடுத்துப்பேன். நான் காசு பே பண்ணிடுறேன். இதுக்கு ஓகேனா ஓகே. அப்புறம் ஜிம்மின்னு பார்த்துட்டு, சரி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, நான் எதுவும் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் அவன் பாடி கார்டை வர சொல்லி உங்களை ட்ராப் பண்ண சொல்கிறான். நீங்களும் உங்கள் வீட்டுக்கு போய் ரீச் ஆகிடுறீங்க. அந்த பேவும் பண்ணிடுறீங்க. உங்கள் எப்போவுமே நீங்கள் கேபில் போகிறதுனால இங்கேருந்து எவ்வளோ அப்படின்ற மாதிரி ரேட் தெரியும். ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்துட்டு வந்துடுறீங்க. இப்போது நீங்கள் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நீங்கள் போய் படுத்துடுறீங்க. படுத்துட்டு அவனையே தான் யோசிச்சுட்ருக்கீங்க. டிவி ஒருத்தர் இவ்வளோ அழகாக இருக்க முடியுமா? எத்தனையோ பேர் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனையோ பேர் என் பின்னாடி சுற்றிருக்காங்க, இன்கேஸ் நானுமே பார்த்துருக்கேன். ஆனால் இவ்வளோ அழகாக எந்த பையனும் பார்த்ததில்ல. சம்திங் உங்ககிட்ட இருக்கு, பார்ப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே தூங்கிடுறீங்க. இப்படியே மார்னிங் ஆகுது. இன்னும் அன்கான்ஷியஸாக தான் இருக்கான். ஏன்னா வந்து அடி பலம். ஸோ அதனால் நீங்கள் காலையிலே ஃப்ரெஷ் ஆகிட்டு எப்பவும் போல் உங்கள் டியூட்டிக்கு வந்துடுறீங்க. ஜிம்மின் தான் அந்த சேரில் படுத்த மாதிரியே இருக்கான். தூங்கி வந்துட்டு அப்படியே இருக்கான். நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க, கொஞ்ச நேரம் நின்றுட்டுருக்கீங்க. அவனுக்கு அது கூட தெரில, நல்லா தூங்கிட்டு இருக்கான். மிஸ்டர் பார்க் ஜிம்மின். அப்போ தான் அவன் எழுந்துறான். ஓ டாக்டர், நானே தான். என்ன நைட்லாம் வீட்டுக்கு போகல நீங்கள்? இல்லை டாக்டர், என் ஃப்ரெண்டு இங்கே இருக்கும் போது நான் மட்டும் எப்படி நிம்மதியாக தூங்குவேன்? ஓ, அவ்வளோ பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸா? ஆமாம், அவன் தான் என் உயிர். அவன் இல்லைனா நான் இருக்க மாட்டேன். எனக்கு இத்தனை நாள் என் கூட இருந்தது எங்கள் அப்பா அம்மா கூட இல்லை, அவன் மட்டும்தான் டாக்டர். அவன் தான் என் உயிர். அவன் இல்லைனா சத்தியமாக நானும் உயிரோட இருக்க மாட்டேன். ஓகே ஓகே ஓகே, டோன்ட் பி எமோஷ்னல்.
நான் சும்மா ஜஸ்ட் இன் கேஸ் தான் கேட்டேன். சரி, நீங்கள் போய் தூங்கி ரெஸ்ட் எடுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் டாக்டர் உங்களுக்கு தான் டியூட்டி இருக்கே. இல்லை இல்லை, நான் எனக்கு ஃப்ரீ தான். ஏன்னா நேற்று 3 டாக்டர் வெளில போயிட்டாங்க. ஸோ அதனால தான் எனக்கு இவ்வளோ ஒர்க். இன்றைக்கி நான் ஃப்ரீ தான், நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க. டோன்ட் வரி, இந்த இடத்துக்கு யாரும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். இஃப் யூ வாண்ட் நீங்கள் உங்கள் பாடி கார்ட்ஸை கூட வெளில நிற்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜிம்மின்னு கொஞ்ச நேரம் யோசிக்கிறான். அவனுக்குமே செம்ம டயர்ட். ஏன்னா மிஷனுக்கு போயிட்டு வந்தது, அதுக்கப்புறம் வீட்டுக்கும் போகல அவன். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அப்புறம் நீங்கள் தான், ஏன்னா உங்களுக்கு ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கு டே கிட்ட. ஸோ என்ன பண்ணுறீங்க, பாடி கார்ட்ஸை வெளில நிற்க வைக்கிறீங்க. உள்ளே வர வேணான்னு சொல்லிட்டு நீங்கள் போய் செக் பண்ணுறீங்க டேவை. பல்ஸ் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்படியே டேவை பார்க்குறீங்க. அவன் அமைதியாக அழகாக ஒரு குழந்த மாதிரி இருக்கான். அப்படியே பார்த்துக்கிட்டே ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட கண்ணை அசையாமல் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ தான், நான் என்ன அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கேன், இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் அப்படியே ஷாக்கான மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ டே கண் முழிக்கிறான். ஐம் சாரி, நான் ஏதோ திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன், அதான். நீங்கள் எப்போ கண் முழிச்சிங்க? நான் நீ வரும்போதே கண் முழிச்சிட்டேன். என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டே எதுவுமே சொல்லாமல் அவனோட அந்த ட்ரிப்ஸ்லாம் ஏற்றிட்டு இருப்பாங்களே, அது எல்லாத்தையுமே உருவுறான். ஹலோ ஹலோ ஹலோ, என்ன பண்ணுறீங்க? நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு, இப்பெல்லாம் பண்ணாதீங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. இது என்ன? புல்லட் தானே பட்டுச்சு, உயிராக போயிடுச்சு. இல்லை எடு, நான் இங்கேருந்து கிளம்பணும். ஹலோ மிஸ்டர், இன்றைக்கி தான் நீங்கள் கண்ணே முழிச்சிருக்கீங்க. நீங்கள் நேற்றுலாம் எப்படி இருந்தீங்கன்னு தெரியுமா? எப்படின்னா செத்து போயிட மாதிரி தானா? ஹலோ, உங்களுக்கு உயிர்னா அவ்வளோ ஈஸியாக போச்சா? உங்கள் உயிரை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எங்களுக்கு தான் தெரியும். ஹோ, இப்போ என்ன, நல்லா தானே இருக்கேன். நவுரு, நான் இங்கேருந்து கிளம்பணும். மிஸ்டர் டே, கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? நீங்கள் இதை திருப்பி உருவினீங்கன்னா உங்கள் காயத்துலேருந்து திருப்பி பிளட் வர ஆரம்பிக்கும். நீங்கள் நேற்றை விட மோசமான நிலைமைக்கு போயிடுவீங்க. ஸோ ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளுங்க. நான் எதுக்கு உங்கள் பேச்செல்லாம் கேட்கணும்? என் உயிரை காப்பாற்றிட்டீங்க, அதுக்கு எவ்வளவோ நான் தந்துடுறேன். மற்றபடி என் விஷயத்தில் தலையிட வேணாம். அதுக்கப்புறம் டீ அது எல்லாத்தையுமே உருவிட்டு அவன் போகிறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அமைதியாக படுத்துட்டு இருந்தான். அவன் ஏந்தோன்னா அப்படியே டோட்டல் கேரக்டர் சேஞ்சு. ஹலோ ஹலோ டே, நில்லுங்க. என் பேரு கிம் டயாங். அதுக்கப்புறம் வேகமாக கதவை திறந்துட்டு வெளில போகிறான். அவங்க பாடி கார்ட்ஸ்லாம் பேனு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இம்மா நேரம் அமைதியாக படுத்திருந்தான்ல, அவன் கான்ஷியஸாக முழிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சார் சார், உங்களுக்கு எதாவது வேணுமா? ஜிம்மினுங்க. சார் சார், அவர் இப்போ தான் வீட்டுக்கு போயிருந்தார். அப்படியா, சரி வண்டி எடு, வீட்டுக்கு கிளம்ப. மிஸ்டர் கிம், கொஞ்சம் நில்லுங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க? இது உங்கள் ஹெல்த்துக்கு நல்லதே இல்லை. என் வேலை என்னன்னு எனக்கு தெரியும், நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கீங்களா? அதுக்கப்புறம் அவன் பாட்டுக்கு வேகமாக போயிட்டுருக்கான். நீங்கள் சொல்ல சொல்ல சுத்தமாக மதிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்துலேயே போயிட்டு நிற்கிறான். பார்த்தா அவன் ஷர்ட் ஃபுல்லாகவே அப்படியே ஈரமாகுது. ஸோ நீங்களும் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க அவன் என்ன தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா அவன் கையில் எடுத்து பார்க்குறேன், என்னடா ஈரமாக இருக்குது அப்படி பார்த்தா ப்ளட்டு. ஸோ அப்படியே பார்த்துட்டு உங்களை திரும்பி பார்க்குறான். உங்கள் பேச்சை கொஞ்சம் கேட்டிருக்கணும் போல். அப்படியே தும்முனு கீழே விழுறான். நீங்கள் போய் தாங்கி அதுக்குள்ளே பிடிச்சிடுறீங்க. ஏன்னா இப்போ தானே க்யூர் ஆகிட்டு வரான். ஸோ நீங்கள் அவன் பாடி கார்டை சேர்த்து கூட்டிகிட்டு வரீங்க அவனை திருப்பி அந்த பெட்டுக்கு. அப்புறம் ட்ரிப்ஸ்லாம் ஏற்றி கொஞ்சம் நார்மலாக்குறீங்க அவனை. கொஞ்ச நேரத்தில் கண் முழிக்கிறான். அம்மா, திருப்பி நான் எப்படிங்க வந்தேன்? டாக்டர், நீங்கள் தான் கூப்பிட்டு வந்தீங்களா? ஹலோ, நான் உங்களை கூட்டிகிட்டு வரல. நீங்கள் போகிறப்ப 2 மணி கீழே வந்துட்டீங்க. நான் மட்டும் இங்கே கூட்டிகிட்டு வரலான்னு வச்சுக்கோ. ஐ டோன்ட் நோ. அதுக்கப்புறம் உங்கள் சுச்சுவேஷன் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும்.
என்னத்த சொல்ல, இது அடிபட்டு படலனா இந்த ஹாஸ்பிட்டல் பக்கமே வந்திருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் நீங்களும் சரி இவன் ஒன்றுமே பண்ண முடியாது இவனை அப்படின்ற மாதிரி நீங்களும் விட்டுறீங்க. அதுக்கப்புறம் ஜிம்மின் வரா. ஹே டே, எப்படிடா இருக்க? ஹெல்த் உனக்கு ஓகேவா? நான் நல்லா தாண்டா இருக்கேன். இப்போ எதுக்கு நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுற? ஏய், நல்லா வாயில் வந்துட போதுடா. இப்போ தான் க்யூர் ஆகிட்டு வருங்க. அதுவும் காலைல தான் கண் முழிச்சிருக்க. உனக்கு என்ன அவ்வளோ அவசரம்? அதுக்குள்ளே வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிற? நீ பாட்டுக்கு பாதியிலேருந்து அப்படி ஏஞ்சி வந்துட்டியாமே, மயங்கி விழுந்துட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் உங்களை பார்க்குறான்ட்டே நீங்கள் தான் சொல்லியிருப்பீங்கன்னு தெரியும். மேம், உங்களுக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்க மாட்டிங்களா? அவன் ஏற்கனவே அட்வைஸ் பண்ணுவான், இதுக்கு மேலே சும்மாவா இருப்பான்? டே, அங்கே என்னடா மறைக்கிற? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்திருந்தா கொஞ்ச நேரம் எனக்காவது ஃபோன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீ வந்திருக்கலாம். நானும் ஒன்று பத்திரமா கூட்டிகிட்டு வந்திருப்பேன். அதுவும் இன்றைக்கி என்ன டிஸ்சார்ஜ் நான் ஒத்துருந்துருக்கவே மாட்டேன். அப்புறம் எப்படி நான் அவங்ககிட்ட சொல்லுவேன் ஜிம்மன், நீங்கள் எனக்கு பிடிக்கவே இல்லை, வீட்டுக்கு போகணும். அதுக்கப்புறம் ஜிம்மன் உங்களை பார்க்குறான். என்ன 2 பேர் என்ன பார்க்குறீங்க? இப்போதைக்கு என்னால் டிஸ்சார்ஜ் பண்ண முடியாது. ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமாவது ஓகே, நான் சீனியர் டாக்டர்கிட்ட பேசலாம். அதுக்கு முன்னாடிலாம் தயவு செஞ்சு என்ன பார்க்காதீங்க. அதுக்கப்புறம் ஜிம்மின் புரிஞ்சுக்கிறான். டே, அவங்க தான் சொல்கிறாங்கல்ல, சரி ஒரு 2 நாள் ஒன்றால் இருக்க முடியாதா? டே ஜிம்மன், எனக்கு சுத்தமாக பிடிக்கலடா. என்னை தயவு செஞ்சு வீட்டில் விட்டுருடா. இங்கே இருக்கவே பிடிக்கல, இந்த மருந்து ஸ்மெல்லும். சே, எப்படி தான் இங்கே இருக்காங்களோ. உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. ஹலோ சார், இந்த மருந்து மாத்திரை இல்லைனா நீங்கள் க்யூர் ஆகியிருக்க மாட்டீங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹலோ ஹலோ, எனக்கு பிடிக்காதுன்னு தான் சொன்னேன், மொத்தமாக இதை தப்பு சொல்லையே. அதுக்கப்புறம் இப்படியே போகுது. ஒரு 2 நாள் ஆகுது. எப்படியோ பல்ல கடிச்சிட்டு இருந்துடுறான். அந்த 2வது நாள் காலையிலே போட்டியை கட்டி கிளம்பிட்டான் அவங்க வீட்டுக்கு. அதுக்கப்புறம் நீங்களும் வந்து சரின்னு சொல்லிட்டு அந்த டிஸ்சார்ஜ் பேப்பருக்கெலாம் ரெடி பண்ணி அவனை அமுச்சு வச்சுருங்க. ஜிம்மின் போகும்போது தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிறான். அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே உங்களுக்கு கால் வருது. ஹலோ ஹலோ, நான் தான் ஜிம்மன் பேசுகிறேன். ஜிம்மன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வயன், ஆக்சுவலாக என்ன இப்படி தயங்குறீங்க? என்னாச்சு? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? சொல்லுங்கள் ஜிம்மன், என்ன பண்ணணும்? ஆக்சுவலாக நீ தேவை வீட்டில் வந்து பார்த்துப்பியா? என்ன சொல்கிறீங்க, புரியல. நீ அங்கே பார்க்குற ஜாபை இங்கே வீட்டில் வந்து அவனை பார்த்துக்கோ. உன் சேலரி விட டபுள் மடங்காக பே பண்ண தயாராக இருக்கான். ப்ளீஸ். நீங்கள் உங்களுக்கு ரெஃப்யூஸ் பண்ணவும் மனசு வரல. ஏன்னா வந்து நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்து தனியாக இண்டிபெண்ட்டாக ஒரு லைஃப் வந்து அமைச்சுக்கணும்னு ஆசை. இந்த சேலரி உங்களுக்கு சுத்தமாக பத்தலைன்னு தான் சொல்லணும். இப்போது அந்த இதுக்கு டீலுக்கும் ஒத்துக்கிறீங்க. உங்களுக்கு டபுள் த பேமெண்ட்டும் கிடைக்குது. சேம் வேலை தானே, சரின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒத்துக்கிறீங்க. நெக்ஸ்ட் டே அப்படியே அவன் வீட்டுக்கு போகிறீங்க. செம்ம பெருசாக கிராண்டாக இருக்குது. அவ்வளோ பாடி கார்ட்ஸ், 3-4 நாய் வெளியில், அவ்வளோ ஒரு செக்யூர்டான பாதுகாப்பான வீடு. நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறீங்க. உள்ளே போகும்போது அவ்வளோ இவ்வளோ பெருசாக இருக்குன்னா நீங்கள் திறந்த வாயை மூடவே இல்லை. அவ்வளோ பெருசாக இருக்குது. கிராண்டாக எலிகண்ட்டாக அவ்வளோதான் இருக்குது. நீங்கள் பார்த்துக்கிட்டே வேடிக்கை பார்த்துட்டே போகிறீங்க. அங்கே மேலே பார்த்துக்கிட்டே போகிறீங்க. போயிட்டு ஜிம்மன் மேலே இடிச்சு விழுறீங்க. ஐம் சாரி, நீங்கள் வந்ததை நான் கவனிக்கல. பரவாயில்ல, கொஞ்சம் பார்த்து நட. இது தேவை அடிச்சிருந்தானே வச்சுக்கோ, என்ன சொல்கிறதுன்னு தெரியல, வாங்கியிருப்பேன் நல்லா. சரி சரி, நீங்கள் தானே வர சொன்னீங்க, என்னாச்சு? ஆக்சுவலாக அவனுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் தேவையில்ல. ஸோ இவன் ப்ரொஃபஷன் மாஃபியா, யாரையும் நம்புறதுக்கு இவன் தயாராக இல்லை. ஸோ ப்ளீஸ் நீ அவனுக்காக வேலை செய்வையா? நீங்கள் யோசிச்சுட்டு சரி ஓகே, நீங்கள் அதுக்காக தானே கூப்பிட்டீங்க, கண்டிப்பாக செய்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக டேயோட ரூமுக்கு தான் போகிறீங்க. அவன் பாட்டுக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கான். டே, அதுக்கப்புறம் அவன் திரும்புகிறான். உங்களை பார்த்து
ஒரு பக்கம் சர்ப்ரைஸ், அத காட்டக்கூடாதுன்னு ஒரு ஆட்டிட்யூட். ம். வயன், நீ எப்போ வந்த? நீ நீ இங்க என்ன பண்ற? ஆக்சுவலா ஜிமின் உங்கள பார்த்துக்க வர சொன்னாரு. ஆம், உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது. ஆக்சுவலா அவனுக்கு தான் தெரியும். அவன் தான் போராட்டம் பண்ணி ஜிமின்ட்ட பேசி வர சொன்னதே. ஏன்னா, டேக் உங்கள பார்த்தோனே ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனா ஒரு ஆட்டிட்யூட். எப்புட்றா நம்ம ஒரு பொண்ணுகிட்ட போய் சொல்றது, பேசுறதுன்னு சொல்லிட்டு, ஸோ இந்த மாதிரி வர வச்சா அவனும் கொஞ்சம் ஈஸியா பேசிடலாம்ல. ஸோ அந்த மாதிரி வருது. அப்புறம் நீங்க மாத்திரைலாம் கரெக்ட்டா போட்டுட்ருக்கீங்களா? சில ஃபுட் டயட் ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் ஹலோ, ஹலோ, ஹலோ. என்ன வந்தோனே வேலைய ஆரம்பிச்சிட்டியா? ஸோ கொஞ்சம் இரு பேசலாம். அதுக்குள்ள நீ பாட்டுக்கு வந்தோனே உன் டாக்டர் வேலைய ஆரம்பிக்கிற. அதுக்கு முன்னாடி ஆ நீ சாப்பிட்டியா? செம்ம ஷாக்கு. என்னடா இப்படி பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு. என்னையா கேட்குறீங்க? உன்ன தான். அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரவங்கள கேட்குறேன். சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? நானும் சாப்பிட்டேன். இப்போ தான் ஜிம்மின் கொண்டு வந்து கொடுத்தான். அது உங்களுக்கும் வந்து ஒரு மாதிரி எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்குது. 2 பேருமே அமைதியாக இருக்கீங்க. அடுத்து என்ன பேசுறதுன்னு தெரியாமல். ஸோ நீங்கள் போய் அவன் ட்ரிப்ஸ்லாம் செக் பண்ணிகிட்ருக்கீங்க. கரெக்டாக ஏறிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்லையே, முன்னை விட ஹெல்த்தியாகவே மாறிட்டீங்க. குட். இந்த மாதிரி இருந்தீங்கன்னா சீக்கிரமாகவே ரெக்கவர் ஆகிடலாம். அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிற ஒரு டயட் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னுமே நீங்கள் க்யூர் ஆகிறதுக்கு இது யூஸ் ஆகும். சரிங்க மேடம். இதை தவிர வேறு எதாவது பேசலாமா? என்ன பேசணும்? அது சும்மா பேசலாமே. உன் லைஃப்பை பற்றி பேசலாம், என் லைஃப்பை பற்றி பேசலாம். பேசுறதுக்கு கண்டென்ட்டாக இல்லை, நிறையவே பேசலாம். பேசலாமே, கண்டிப்பாக பேசலாம். அப்புறம் கொஞ்ச நேரம் டேக் கூட உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க. நீங்கள் பேசுகிற விதம், பழகுற விதம் டேக் ரொம்பவே பிடிச்சிடுச்சு. நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் மாறிட்டீங்க. என்னடா டக்குன்னு வந்து சில பேர் பழக மாட்டாங்களே, இவன் நல்லாவே ஜெல் ஆகிட்டான் உங்ககிட்ட. கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துக்கு ஜிம்மின் வரான். ஹலோ, இன்னைக்கு புது கெஸ்ட்டு வந்திருக்காங்க. சாப்பிட கூட சொல்ல, நீ பாட்டுக்கு உட்கார வச்சு பேசிகிட்ருக்க. டே, நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டு தான் பேசிகிட்ருக்கோம். நீ உள்ளவா. அதுக்கப்புறம் அவனும் வந்துட்டான். நீங்கள் 3 பேரும் உட்காந்து ஜாலியாக பேசிகிட்ருக்கீங்க. இப்படியே டைம் போகுது. அதுக்கப்புறம் நீங்கள் டேக் வந்து ட்ரிப்ஸ் மாற்றி விட்டுட்டு இன்ஜெக்ஷன் போட்டு கொஞ்சம் செக் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஏன்னா அப்பப்போ கொஞ்சம் அவனுக்கு வந்து மயக்கம் வரது அந்த மாதிரியும் வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த ஹெல்த்து செக்கப் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. ஒரு வாரம் 2 வாரம் போகுது. டேக்கு உங்கள் மேலே ரொம்பவே பாசம் அதிகமாகுது. இந்த மாதிரி கேர் பண்ணிக்கிட்டதும் கிடையாது யாரும். இவன் வந்து நீங்கள் வந்து டாக்டரையும் தாண்டி ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு லைக் பார்ட்னர், அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குறீங்க அவனுக்கு, உங்களுக்கு தெரியாமலே. ஸோ இப்போது வந்து டேக் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டான். முன்னை விட அவனை ஹெல்த் இப்போ எவ்வளோ பரவாயில்ல. நீங்கள் பார்த்துக்கிட்ட விதம் எல்லாமே. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஒரு நாள் டே, வயன் வயன் சொல்லுங்க டே. வயன், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு டே, என்ன வேணும்? அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தான் என்னோடய லாஸ்ட் டே. உன்னை பார்த்துக்கிறதுக்கான டேஸ் முடிஞ்சிடுச்சு. நான் இதோட ஹாஸ்பிட்டல் ரெகுலர் செக்கப்புக்காக நான் போயிடுவேன். இன்றைக்கி தான் உன்னை கடைசியாக பார்க்கறதா இருக்கட்டும். ஐ டோன்ட் நோ, இதுக்கப்புறம் மீட் பண்ணுற சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக உன்னை நான் கண்டிப்பாக பார்த்துப்பேன். சரி டே, உன் ஹெல்த்தை செக்கப் பண்ண தான் வந்தேன். பண்ணிட்டேன்னா கிளம்பிடுவேன். அதுக்கப்புறம் டே உட்கார ஷோப்பால் நீங்கள் வந்து அந்த பிபிலேருந்து எல்லாமே செக் பண்ணிகிட்ருக்கீங்க. எல்லாமே நார்மலைஸாக இருக்குது. நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவன் ஹார்ட் பீட் அதிகமாகுது. உங்ககிட்ட எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீலிங்ஸை. என்ன நார்மலாக இல்லாமல் இவன் ஹார்ட் பீட் ஏன் இவ்வளோ துடிக்குது? டே டே சொல்லுவாயன். இல்லை, உங்கள் ஹார்ட் பீட் ஏன் இப்படி துடிக்குது? என்னாச்சு உங்களுக்கு? நர்வஸாக இருக்க மாதிரி இருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே.
சும்மா தான் இதே யோசிச்சுட்டு இருந்தேன். இவ்வளோ இவ்வளோ ஹார்ட் பீட் துடிக்கூடாது, கொஞ்சம் நார்மல் ஆகுங்க. தண்ணி வேணுமா? தண்ணி எடுத்து வந்து தரவா? ஐயோ இல்லை வேணாம். சரி, அப்போ நான் கிளம்புறேன். நீங்கள் பேக் எடுத்துகிட்டு கிளம்புறீங்க. வாயன் நில்லு. சொல்லுங்க டி. வாயன், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்? ஐ லவ் யூ. ஆ ஐ லவ் யூன்னு சொன்னேன். டேய், என்ன பேசுகிறீங்க? திடீர்னு வந்து லவ் யூ சொல்கிறீங்க. ஆக்சுவலாக ஏன் என்ன உனக்கு பிடிக்காதா? உனக்கும் அந்த ஃபீலிங் இல்லையா? அது அது வந்து சொல்லு வாயன். என்ன உனக்கு பிடிக்காதா? பிடிக்காதுன்னா சொல்லு, நான் உன்னை வற்புறுத்த விரும்பலை. அப்படிலாம் இல்லை, எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உங்களை பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனால் நீங்கள் பார்க்குற வேலை வேறு, நான் பார்க்குற வேலை வேறு. ஸோ அந்த லவ் அங்கேயே போச்சுட்டேன். இதெல்லாம் வேணாம். எப்போவுமே உங்கள் வாழ்க்கை ஆபத்து நிறைஞ்சு இருக்கு. என் லைஃப் டோட்டலாக டிஃப்ரெண்ட். நான் உயிரை காப்பாற்றுற வேலையை பார்க்குறேன், நீங்கள் உயிரை எடுக்கிற வேலையை பார்க்குறேன். அதனால உங்களுக்கு எனக்கும் செட் ஆகாது. இதெல்லாம் வேணாமே, நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துக்கலாமே. வயன், நீ என்னை தப்பாக நினச்சிட்ருக்க. எப்போவுமே நான் அப்படி இல்லை. என்னை யாராவது தாக்க வந்தாங்கன்னா மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணுவேன். மற்றபடி நான் அந்த மாதிரி யாரையும் கொன்னதெல்லாம் இல்லை. இல்லாட்டி இல்லை, இந்த லைஃப் எனக்கு செட் ஆகாது. வயன், ஒரு நிமிஷம் வயன் ப்ளீஸ். எனக்குள்ள காதல் வரும்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. ஏன்னா நான் ஒரு கல் மாதிரி இருந்தேன். என் மனசுலேயே காதல் வரும்ன்றத உன்னை பார்த்தா புரிஞ்சுக்கிட்டேன். ஐ லவ் யூ வயன், ப்ளீஸ் என்னை விட்டுறாத. உனக்கு வேணா இந்த தொழிலை விட்டுட்டு உனக்காக ஆர்டினரி மேனா என் ஒய்ஃபை பார்த்துக்கிறவனா, அவளுக்கு என்ன தேவையோ அதை செய்கிறவனா நான் வரேன். ஆனால் என்னை விட்டு போயிடாத வயன் ப்ளீஸ். அவன் கெஞ்சுறான். உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா எப்படிப்பட்ட மாஃபியா, நீங்கள் அவனை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. அவன் உங்கள் முன்னாடி கிட்டத்தட்ட மண்டி போட்டே உட்காந்துட்டான். டே, தயவு செஞ்சு எழுந்துருங்க, இப்பெல்லாம் பண்ணாதீங்க. வயன் ப்ளீஸ் வயன், எனக்காக ப்ளீஸ் வயன், ஒரே ஒரு சான்ஸ் கொடு. அதை நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன். ப்ளீஸ் வயன் ப்ளீஸ். டே, தயவு செஞ்சு எழுந்துருங்க. அங்கே ஜிம்மன் வந்துடுறான். வயன், நீ நினைக்கிற மாதிரி இல்லாட்டே, அவன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பர்சன். உன்கிட்ட இப்படி பேசுறது எனக்கே ஆச்சரியமாக இருக்கு. ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு மாறியிருக்கானா, அது உனக்காக மட்டும்தான் வயன். ப்ளீஸ் அவனுக்காக ஒரு சான்ஸ் கொடு. அவங்க எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு கன்ஷாட் கேட்குது. பார்த்தா இவங்களோட ரைவல் கேங் எல்லா செக்யூரிட்டியும் உடச்சிட்டு இவனுங்களை தாக்கிறதுக்காக வந்துட்டானுங்க. அப்போ தான் தேவை ஏற்றுக்கிட்டு ஐ லவ் யூன்னு சொல்ல வாய் திறக்கிறீங்க. சரி சரிட்டே, நானும் உங்களை லவ். அடுத்த செகண்டு எல்லாமே, அந்த இடமே அப்படியே உல்ட்டாவாக மாறுது. அமைதியாக இருந்த இடம் போர்க்களமாக மாறுது. டேயோட ஆளுங்களும் வந்துட்டாங்க, அந்த ரைவல் கேங்கும் வந்துட்டாங்க. செம்ம ஃபைட் போகுது. உங்களை சேஃபான இடத்துல டே வந்து ஒழிச்சு வச்சிட்டான். இங்கே செம்ம ஃபைட் நடக்குது. அவன் சுடுறதுல நிறைய உயிர் போகுது. பட் அவனோட உயிரை காப்பாற்றிக்க தான் இதை பண்ணுறான். உங்களுக்கு அவ்வளோதான். நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஜைல், ரொம்ப சென்சிட்டிவ். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு மனசே வெறுத்து போயிடுது. கொல்ல மாட்டேன்னா, யாரையும் கொல்ல மாட்டேன்னா, எத்தனை உயிர் போகுது. இல்லை, இந்த லைஃப் எனக்கு வேணாம். நான் ஃபஸ்ட்டு முடிவு எடுத்தது தான் சரி. இந்த லைஃப் எனக்கு வேணாம். எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது. நீங்கள் பயத்தில் உங்கள் காதை பொத்திக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. இந்த பக்கம் 2 பேருமே அந்த ரைவல் கேங்கை கொன்னுடுறாங்க. டைரெக்டாக டே உங்ககிட்ட தான் வரான்.
இல்லை, எத்தனை உயிர் எத்தனை உயிர் போயிடுச்சு. அப்போ யாரோ உங்க பின்னாடி கை வைக்கிறாங்க. என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. வயன் வயன் நான் தான். டே நீங்கள் அப்போ தான் திரும்புறீங்க. டே ஃபுல்லாக பிளட்டால் நனைஞ்சிருக்கான். அந்த பக்கம் ஜிமினும் அப்படி தான் நிற்கிறான். என்னை மன்னிச்சிருவான். நான் இதை என்னை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் பண்ணேன். நான் மன்னிச்சிரு. நீங்கள் அவ்வளோதான். அந்த பிளட்டெல்லாம் கையிலேருந்து உங்கள் மேலே பட்டிருக்கோம்ல, அதை பார்த்தோன்னதும் விழுந்துடுறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு டாக்டர் தான், பட் இந்த மாதிரி ஒரு பிளட்டை பார்த்தோன்னே கண்டிப்பாக உங்களுக்கு பயம் வந்துடுச்சு. நீங்கள் அதோட டே உங்களை பெட்ரூம் கூட்டிகிட்டு போகிறான். அதுக்கப்புறம் அவனும் ஃப்ரெஷ்அப் ஆகிடுறான். ஜிமினும் தான். கொஞ்ச நேரத்தில் நீங்கள் கண் முழிக்கிறீங்க. டே தான் பக்கத்தில் உட்காந்துருக்கான். ஜிமின் உங்களுக்காக ஃபுட் எடுத்துகிட்டு வரத்துக்கு போயிருப்பான். டே கிட்ட வராத, தயவு செஞ்சு கிட்ட வராத, எனக்கு பயமாக இருக்கு. என் லைஃப் ஒன்றை மாதிரியாக நான் விரும்பலை. தயவு செஞ்சு என்னை விட்டுரு, தயவு செஞ்சு என்னை விட்டுரு, ப்ளீஸ் டே என்னை விட்டுரு. லைஃப் எனக்கு வேணாம். வயன் வயன் ப்ளீஸ் காம் டவுன் ஆக. நான் சொல்கிறத கேளு ப்ளீஸ். இவனுக்கு தான் நாங்கள் கடைசியாக வச்சிருந்த ரைவல்க. ப்ளீஸ் வயன், தயவு செஞ்சு எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடு. இதெல்லாம் விட்டுட்டு நம்ம எங்கேயாவது போயிடுறான். தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குற வயன், உன் காலில் வேணா விழுறேன். இங்கேருந்து வேற எங்கேயாவது போயிடலாம். இது எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலாம். ப்ளீஸ் வயன், ப்ளீஸ். அவங்களுக்கும் மனசு கேட்கல. ஏன்னா இது அவனாக தேடிக்கிட்டது கிடையாது, தானாக வந்தது. அவன் காப்பாற்றுறதுக்காக இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தான். இப்போது உங்களுக்காக அதை விட்டுடுறான்னு சொல்கிறான். ஸோ நீங்களுமே அவனை ஏற்றுக்கிட்டு இந்த ஊரை விட்டே போய் இப்போது அமெரிக்காவில் நீங்களும் தேவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. சந்தோஷமான ஒரு லைஃப் லீட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பையன் பிறக்கிறான். டே அவன் பேர். ஏன்னா டே மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பேர் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ நீங்களும் அந்த பேர் வச்சிட்டீங்க. டே அம்மாவை பாரு. தேயோங் இங்கே பாரு, எவ்வளோ க்யூட்டாக இருக்கான். அப்படியே உன்னோட டாட்டா மைக் ஃபேஸ். ஆமாம், என் பையன் என்ன மாதிரி தானே இருப்பான், அந்த மாதிரியா இருப்பான். டே உத வாங்க போகிறேன். சரி, எனக்காக ஒரு கிஸ் கொடுப்பியா? ரொம்ப நாள் அமைதியாக தானே இருந்தேன். வயன், நான் தான் அமைதியாக இருந்தேன். உனக்காக 10 மாதம் மூடிக்கிட்டு இருந்தேன்டி. என் வாயை மட்டும் இல்லை, எல்லாத்தையும் தான். இதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் வயன். அடுத்த பேபியும் உத வாங்க போகிறேன். அடுத்த பேபியா? இப்போ தான் நம்மளுக்கு பேபி பிறந்து 1 மாதம் ஆகுது. வாங்காத உத. 1 மாதம் ஆயிடுச்சுல்ல, அப்புறம் என்ன? டாக்டர் தான் பண்ணலான்னு சொல்லிட்டாங்களே. அடி வாங்க போகிற? இல்லை வயன், அடி வாங்கினா பரவாயில்ல, வா, இன்னைக்கு நான் விடுறதா இல்லை. அதுக்கப்புறம் உங்களை தூக்கிக்கிறான். அதுக்கு முன்னாடி போயிட்டு ஜிமின்ட்டு கொடுத்துட்டு வந்துடுறான். ஜிமின், பத்திரமா பார்த்துக்கோ, நான் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன். 10 நிமிஷம் எங்கே போகிற? அதுக்கு தான். போடா. இங்கே ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அதோட கண்ணடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இங்கே வந்து உங்களை அழகாக தூக்கிக்கிறான். விட்டுரு, இது சரியில்லை, விட்டுரு. எப்படி வாயன், 10 மாதம் அமைதியாக இருந்தல, இப்போ என்னால் அமைதியாக இருக்க முடியாது, வா. அதுக்கப்புறம் பெட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் என்ன, ஜாலி தானே? ஓகே டாமி, டேயோட அன்ஷாட் இதோட முடிஞ்சுது. ஐ ஹோப் இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பை ஆமி, சரங்கே.